எல்லாரும் சொல்றான், நான் இயேசுவத்தாயா விசுவாசிக்கிறேன், இயேசுவத்தான் விசுவாசிக்கிறேன். சில ஊழியக்காரங்களை பார்த்தா இயேசு விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தில் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு தொல்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு சோத்திரம் அப்படியே வீடு வீடா போயிட்டு ராத்திரிக்கு வந்துதான் சோத்திரம் வீடு வந்து சேர்றேன். பைபிளும் படிக்கிறது கிடையாது, ஜெபமும் பண்றது கிடையாது. போய் அநேக இடங்களில் போய் நாங்கள் விசுவாசத்தில் ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்கு சோத்திரம். எங்களுக்கு என்ன செய்யுங்க, என் பிள்ளைக்கு இருக்கிறவராகவே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பேசுறோம்னா வாழணுங்க. யாரு நம்மளை பார்த்து விரலிட்டே இந்த வேத புத்தகம் சொத்து சம்பாதிப்பதற்காக அல்ல, பேர்முக சம்பாதிப்பதற்காக அல்ல. சோத்திரம், ஒரே நோக்கம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையில தான் இந்த வேத புத்தகத்தை நாங்கள் தூக்கி இருக்கிறோம். குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம். முதலாவது எங்களுடைய சோத்திரம் பாஸ்டர் குமாரதாஸ் அவர்களை இயேசு சந்தித்தார். இரண்டாவது எங்க அம்மாவை இயேசு சந்தித்தார். மூணாவது என்ன இயேசு சந்தித்தார். நாலாவது பாஸ்டர் அன்புதாசை இயேசு சந்தித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து எங்க சித்தி குடும்பத்தை, எங்க மாமா குடும்பத்தை எல்லாரும் இயேசு சந்தித்தார். வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கை இயேசுனாருக்காக வாழணும். இயேசுனார் உனக்காக உயிரை கொடுத்தார், பரலோகத்தை விட்டு கீழே வந்தார், அடி வாங்கினாரு, தாடி துப்புனாங்க, தாடி முடிய பிடிச்சிருந்தாங்க. சோத்திரம், உனக்காக மறுத்தார், உனக்காக மறுத்தார். உனக்கு மறிக்கலையா? நீ அவருக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருவேன். ஊரை ஏமாற்றக்கூடாது. இயேசுனாருக்காக சாகவும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். புகழ் வேணும், எனக்கு மைக்கு தரணும், எனக்கு பிரசவம் பண்ண சொல்லணும், என்னை ஜெபம் பண்ண சொல்லணும். நிறைய ஊழியக்காரனை பார்க்கணும். ஐயா, நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், எனக்கு ஜெபத்துக்கு இடமே கொடுக்கலையா. மூதேவி, நீ ஜெபம் பண்ண இயேசுனார் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அதனால உனக்கு ஜெபத்துக்கு நான் கஞ்சி இல்லாமல் இருந்தேன், இப்ப பிரியாணி சாப்பிட்றேன். நான் நடந்துகிட்டு இருந்தேன், சைக்கிள் தந்திருக்காரு. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா பைக் தந்திருக்காரு. பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தா காரை தந்திருக்காரு. நான் சின்ன குடிசை வீட்டில் இருந்தேன், இப்ப பில்டிங்ல வச்சிருக்காரு. எதுக்கு? செத்து நரகத்துக்கு போறதுக்கா? இடம் கிடைக்கல. அவன் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பான். அதுக்காக இங்க வராத. பரலோகத்துக்கு போகணுமா? என்கிட்ட வா, பரலோகத்துக்கு போற வழியை காண்பிக்கிறேன். பரலோகத்துக்கு போக ஒரே வழி இயேசு. இயேசுவை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு அடிக்கடி கேட்பாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஆனந்தன் அவர்கள் இருக்கிற இடத்துல பேசுவதற்கு எனக்கு கையை நடுங்குகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். நான் வாய் நிறைய என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவேன். பாஸ்டர் மோசஸையும் அண்ணன் தான் சொல்லுவேன். பாஸ்டர் ராஜு அண்ணன் தான் சொல்லுவேன். மறித்து போன பாஸ்டர் கிருஷ்ணாபுரையும் அண்ணன் தான் சொல்லுவேன். சோத்திரம். ஆதம்பாக்கத்தில் ஊழியம் செய்த பாஸ்டர் ரத்னம் அவர்களையும் அண்ணன் தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் முன்னாடி மைக்கை பிடித்த உடனே கையை டைப் அடிக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். இருந்தாலும் இந்த வாய்ப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய தாசன்மார்கள் நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும்
நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை விசுவாசிக்க என்று சொல்கிறார்கள். ஊழியக்காரர்களும் தேவனை விசுவாசிக்க என்று சொல்கிறார்கள். விசுவாசிகளும் தேவனை விசுவாசிக்கிறோம், நாங்கள் என்ன கல்லையும் மண்ணையுமா கும்பிடுறோம், இயேசுவை தாயா விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், இயேசு ஒரு நாள் அவர்களை பார்த்து அக்கறைக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவுடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆனால் கடலிலே போய்கொண்டிருக்கிறதான வேளையிலே காற்றும் கடல் அலைகளும் வந்து மோதுகிற போது, ஸ்தோத்திரம், ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூக்குரலிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து வந்து, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்தது. கூட இருந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவர் யாரோ, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடல் அலைகளும் கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவோடு கூடவே இருக்கிறவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், ஆகாரம் புசித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இவர் யாரோ. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்விலே இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய விசுவாச மக்கள், ஸ்தோத்திரம், இந்த இயேசு யார் என்று அறிவில்லாமல் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். இயேசு யார் என்ற அறிவு, இயேசு யார் என்று அறிந்து இருப்பார்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டாகும். ஆனால் இந்த காலத்தில் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை காண முடியவில்லை. தான் யார் என்று காண்பிக்கிறதுல தான் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை காண்பிக்கிற விஷயத்திலே பின்தங்கி விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இயேசுவை சரியான பிரகாரம் அறிந்தவர்கள் அதற்கு ஏற்றபடி நடப்பார்கள். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். யார் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள்? தேவனை அறிந்தவர்கள். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், அறிந்தேன் அறிந்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் விசுவாச ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், விசுவாசத்திலே வாழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கேற்றபடி நடக்கையை, வாழ்க்கையை காண முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அதற்கேற்றபடி அவர்கள் நடப்பார்கள், அதற்கேற்றபடி வாழுவார்கள், அதற்கேற்றபடி கிரியை செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொல்றது ஒண்ணு என்ன இல்லை, குறையில்லை. நாங்கள் இயேசுவை தான் விசுவாசிக்கிறோம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியையிலே காண முடியவில்லை. பேச்சு இருக்கிறது, ஆனால் பலத்திலே காண முடியவில்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ வேண்டும்.
நான் ஒரு இயேசுவின் பிள்ளை என்பதை மற்றவர்களுக்கு தைரியமாய் அவர்கள் முன்பதாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ வைக்கிறவர் இயேசு. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் இல்லாமல் அணுவும் அசையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனபடினாலே நம்மை ஸ்தோத்திரம் வாழ வைப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி நடப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிந்தேன், தேவனை விசுவாசிக்கின்றது சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும், அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும். நம்முடைய கிரியைகளிலே அவைகளை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அதனால பிரயோஜனம் என்ன? எல்லாரும் சொல்றாங்க, நான் இயேசுவத்தாயா விசுவாசிக்கிறோம், இயேசுவத்தான் விசுவாசிக்கிறோம். சில ஊழியக்காரங்களை பார்த்தா இயேசு விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தில் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு தோல்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு சோத்திரம் அப்படியே வீடு வீடா போயிட்டு ராத்திரிக்கு வந்துதான் சோத்திரம் வீடு வந்து சேர்றான். பைபிளும் படிக்கிறது கிடையாது, ஜெபமும் பண்றது கிடையாது. போய் அநேக இடங்களில் போய் நாங்கள் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன், என் வீட்டில் அடுப்பு எரியலை, சிலிண்டர் இல்லை, ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுங்க. நான் உங்களை சொல்லலை, பாம்பேயில் உள்ள ஊழியக்காரங்களை செய்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் விசேஷமானவர்கள், விசுவாசத்தில் நீங்கள்லாம் வல்லவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களை சொல்லலை, நான் இருக்கிற பகுதியில் ஊழியம் செய்கிற பகுதியில் உள்ள காரியங்களை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன், என் பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். அட வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? விசுவாசம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்வதனால இயேசுநாடு நாமம் தூசிக்கப்படுகிறது. கையில பைபிளையும் தூக்கிட்டு வீடு வீடா போய் தெரு தெருவா போய் சோத்திரம், இப்படிப்பட்ட பிழைப்பு பிழைக்கிறத விட இந்த பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்யாம கொத்தனார் வேலைக்கு போவது நமக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவராய் இயேசு அப்படி வாழ வைக்கிறார், அதனால நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல எங்கேயும் போய் கை அந்த கர்த்தர் விடவே இல்லை. எந்த இடத்துல இதுவரையிலும் தலைகுனிய இயேசுநாதர் விடவில்லை. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக இயேசுநாதர் விடவில்லை. ஒரு சகோதரனுடைய சரீரத்திலே ஒரு குழந்தையை இயேசு கொடுக்கிறார் என்றால் அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை அந்த சரீரத்திலேயே இயேசு வைத்திருக்கிறார். உங்களை இயேசுநாதர் ஊழியத்துக்கு அழைத்திருப்பார் என்றால் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த தேவன் அந்த தேவைகளை சந்திக்க வல்லவர். அந்த இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறாருங்க. இயேசுநாதர் செத்து போன தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறாரு. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறதுனாலதான் இந்த பைபிள் என் கையில இருக்கு. இல்லைன்னா என் கையில வேற 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 காரியங்கள் தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறவராகவே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பேசுறோம்னா வாழணுங்க. யாரும் நம்மளை பார்த்து விரல் நீட்டி சொல்லக்கூடாது, நாக்க நீட்டக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே பெரிய வேலை தேவனுக்கு ஊழியம் செய்யறதா. அதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குமே உண்டாகட்டும். அதனாலதான் ஸ்தோத்திரம். நான் முழுவதுமா இயேசுநாதருக்கு ஊழியம், என் மனைவி இயேசுநாதருக்கு ஊழியம். ஸ்தோத்திரம். எனக்கு தந்த மகன் உங்கள் முன்னாடி பாடலை பாடிக்கொண்டிருந்தார்.
சோத்திரம். டிகிரி முடிச்சுட்டு சோத்திரம் அட்வொகேட்டாக இருக்கிறார். கோர்ட்ல போய் வாதாடுவதற்காக அல்ல. ஊழியங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஊழியக்காரன் உண்மையா ஊழியம் செஞ்சு அவனை உதவி செஞ்சு அவனை காப்பாற்றுறதுக்காக அட்வொகேட் படிக்க வச்சேன். கர்த்தருக்கு சோத்திரம். போய் சம்பாத்தியம் பண்றதுக்கு இல்ல, சம்பாத்தியம் பண்ண நினைச்ச சுண்டு வர தொடக்குறதுக்கு எத்தனை லட்சத்தை சம்பாத்தியம் பண்ண என்னால முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். இதே ராம்நாட்டில் வண்டிக்கார தெருவில் சாராய வியாபாரம் பண்ணிக்கிட்டு சோத்திரம் லுங்கி நிறைய பணத்தை கட்டிக்கிட்டு அலைவேன். வியாபாரம் முடிஞ்ச உடனே லுங்கி அவுத்து பணத்தை எல்லாம் தூத்தி விட்டுட்டு பணம் என்னடா குணம் தானடா நிரந்தரம் சொல்லிட்டு பாட்டு பாடுவேன். உனத்தை ஒருத்தன் ஒரு பைசா தொட மாட்டான். எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு நான் போதை தெளிஞ்சு திரும்பி வரும்போது என் கையில கொடுப்பான் பணத்தை. பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அல்ல இந்த வேத புத்தகம். சொத்து சம்பாதிப்பதற்காக அல்ல, பேர் புகழ் சம்பாதிப்பதற்காக அல்ல. சோத்திரம். ஒரே நோக்கம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை நம்பிக்கையில தான் இந்த வேத புத்தகத்தை நாங்கள் தூக்கி இருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை நம்பிக்கையில தான் இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிறோம். இன்னைக்கு வரையில் எந்த இடத்துக்கு நான் போனாலும் என் ஆண்டவர் இயேசுவை தவிர உயிருள்ள உண்மையான தெய்வம் வேற எவருமே இல்லவே இல்லை என்பதை கல்லறையிலையும் சொல்லுகிறேன், கன்வென்ஷன்லையும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு சோத்திர ஊழியர்களும் கூட்டத்திலையும் பேசுகிறேன். எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் என் இயேசுவை தவிர உயிருள்ள உண்மையான தெய்வம் வேறு யாருமே இல்லை என்று சவால் விட்டு பேசுகிறேன். உயிரோடு இருக்காருங்க இயேசுனாரு. யாபங்கிட்டையும் போய் கையாண்ட கூடாது. கர்த்தர் கொடுப்பார். ஜெப வீடு வேணுமா கர்த்தர் கொடுப்பார். ஆத்துமாக்கள் வேணுமா கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தேவையோ இயேசுனார் கொடுப்பாருங்க. அவர் உயிரோடு இருக்காரு. அந்த நம்பிக்கையில ஊழியமே செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகன் மட்டுமல்ல, என்னுடைய மருமகள் நல்லா படிச்சிருக்கிறான். அவளும் முழு நேர ஊழியம் தான். என்னுடைய மகள் உக்கரையில் டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகளும் முழு நேர ஊழியம் தான். எல்லாரும் இயேசுனாருக்காக ஊழியம் தாங்க. அதை விட பெரிய வேலை பண்ணாலும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அவன் பெரிய மனுஷனா இருக்கான். நான் இங்க பேசுறேன் நினைக்காதீங்க. பாம்பே பட்டணத்தில் ரோட்டு மேல நான் இருக்கிற ஜெப வீடு ஸ்பீக்கரை போட்டுட்டு கத்துவேன். வந்து பார், தொட்டு பார், தொட்டவன் செத்து போவன். சோத்திரம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நோருங்கி போவான். இந்த கல்லு எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். ஏனென்றால் தேவனுடைய மனுஷன். தேவன் வேறு உலக தோட்டத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு வேறு பிரித்து ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய ஊழியத்துக்கு என்று எங்களுடைய குடும்பமாய் கர்த்தர் வேறு பிரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம். முதலாவது எங்களுடைய ஸ்தோத்திரம் பாஸ்டர் குமாரதாஸ் அவர்களை இயேசு சந்தித்தார். இரண்டாவது எங்க அம்மாவை இயேசு சந்தித்தார். மூணாவது என்னை இயேசு சந்தித்தார். நாலாவது பாஸ்டர் அன்புதாசை இயேசு சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எங்க சித்தி குடும்பத்தை, எங்க மாமா குடும்பத்தை எல்லாரும் இயேசு சந்தித்தார். எல்லாரும் இயேசுவுக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கை இயேசுனாருக்காக வாழணும். இயேசுனார் உனக்காக உயிரை கொடுத்தார். பரலோகத்தை விட்டு கீழே வந்தார். அடி வாங்கினாரு. காரி துப்புனாங்க. தாடி முடிய பிடிச்சிருந்தாங்க. சோத்திரம். உனக்காக மறுத்தார். உனக்காக மறுத்தார். உனக்கு மறிக்கலையா? நீ அவருக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருவேன். ஊரை ஏமாற்றக்கூடாது. இயேசுனாருக்காக சாகவும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு இந்த பூமியில ஆதாயம் இயேசுனாருக்காக சாவதுதான். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் கஞ்சி இல்லாம இருந்தேன், இப்ப பிரியாணி சாப்பிடுறேன். நான் நடந்துகிட்டு இருந்தேன், சைக்கிள் தந்திருக்காரு. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா பைக்கு தந்திருக்காரு. பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தா காரை தந்திருக்காரு. நான் சின்ன குடிசை வீட்டில் இருந்தேன், இப்ப பில்டிங்ல வச்சிருக்காரு. எதுக்கு? செத்து நரகத்துக்கு போறதுக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒருவனும் கொண்டு வந்ததில்லை, ஒருவனும் கொண்டு போவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் கொண்டு போறது கிடையாதுங்க. இந்த ராம்நாட்டில் நான் சின்ன பையனா இருக்கும்போது ராஜா மறித்தார். நானும் இந்த அடக்கத்தில் கலந்து கொண்டேன். ஸ்தோத்திரம்.
அவருக்கு ஒரு 7-8 சந்தன கட்டை வச்சு எரிச்சாங்க. ஏன்னா அவர் ராஜாவா இருந்ததுனால, சோத்திரம் வசதி வாய்ப்பு இருந்ததுனால ஒரு 7-8 சந்தன கட்டை. நமக்கு வெறும் விறகு கட்டை. கத்தருக்கு சோதனை. அதுக்கும் தீதான் எரியுது, இதுக்கும் தீதான் எரியுது. எந்த கொண்டு போயிட்டாரு? ஒண்ணு கொண்டு போகலங்க, ஒண்ணு கொண்டு போகல. சோத்திர பாசகுமார் தாஸ் மறுத்தார். எத்தனையோ ஆலயங்களை கட்டினார், ஊழியத்தை இடத்தை கொண்டு போயிட்டாரு. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வேண்டும். நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி நடப்பார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுவை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி நடப்பார்கள். அடபடிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாம் குப்பை. சோத்திரம். முனிசிபாலிட்டி வண்டி அள்ளி கொண்டு போய் மொத்தமா ஒரு இடத்துல ஓட்டி தீய வச்சு கொளுத்திடுவாங்க. ஆனா வேதத்தை தூக்கி சுமக்க வேண்டிய நம்ம என்ன செய்யறோம்? குப்பையில் அள்ளி சுமக்கிறோம். பணம் வேணும், பணம் வேணும். ஒரு ஊழியக்காரன் நேர சொல்றேன், எனக்கு சொத்து சொத்து சேர்க்கணும், சொத்து. அதுக்கு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். சோத்திரம். இதெல்லாம் உருப்படுமா? கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்க கூடாது. சோத்திரம். வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டை போட்டு என்னை போலப்படி தாடி வச்சுட்டு வந்துட்டதுனால ஆண்டவுடைய ஊழியக்காரன் நினைச்சிடக்கூடாது. கிரியையில பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவனுக்காய் வாழ்கிறார்களா, தேவ சித்தம் செய்கிறார்களா, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிறார்களா? ஆரம்பத்திலே அவர்கள் ஆண்டவர் மேல வைத்த அன்பு இன்னைக்கும் கிரியை செய்கிறதா? இன்னைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறார்களா? உலகத்தை நேசிக்கிறார்களா? ஆண்டவரை நேசிக்கிறார்களா? குடும்பத்தை நேசிக்கிறார்களா? யாரை நேசிக்கிறார்கள்? வாழ்கிற வாழ்க்கை, ஒரு நாள் வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். குப்பை அள்ளிக்கிட்டாலே கூடாது. குப்பை அள்ளுறதுக்கு முனிசிபாலிட்டியில வண்டி வச்சிருக்காங்க, அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவன் குப்பை அள்ளுவான். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க குப்பை அள்ளுற வண்டியா இருக்காங்க, முனிசிபாலிட்டி வண்டியா. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். குப்பையாக எண்ணுகிறேன். தேவனை அறிந்தவன் தான் எல்லாத்தையும் குப்பையா நினைப்பான். தேவனை குறித்த அறிவில்லாதவன் சோத்திரம். பணம் வேணும், சொத்து வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு மைக்கு தரணும், எனக்கு பிரசவம் பண்ண சொல்லணும், என்னை ஜெபம் பண்ண சொல்லணும். நிறைய ஊழியக்காரனை பார்க்கணும். ஐயா நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், எனக்கு ஜெபத்துக்கு இடமே கொடுக்கலையா. மூதேவி, நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்க மாட்டாரு, அதனால உனக்கு ஜெபத்துக்கு இடம் கிடைக்கல. சோத்திரம். எனக்கு ஒரு மரியாதை இல்லையா, என்னை சேர்ல உட்கார சொல்லலையா, என்னை கீழே உட்கார சொல்லிட்டாங்க ஐயா. சோத்திரம். பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருந்த சில ஊழியக்காரங்க சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு முன்னாடி போங்க. நான் கேட்ட, முன்னாடி போனா உனக்கு பரலோகம் தர முடியுமா? நான் பரலோகத்துக்காகத்தான் பைபிளை தூக்கியிருக்கேன். இந்த இயேசுநாதருக்கு நான் ஊழியம் செய்யறது பரலோகத்துக்கு போறதுக்காக, பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக அல்ல. கர்த்தருக்கு சோத்திரம். குப்பை அள்ளி சுமப்பதற்காக அல்ல. இயேசுநாதரை அறிந்தவர்கள் இயேசுவுக்காகவே வாழுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு போய் உண்டாகட்டும். அது தனியா தெரியுங்க. வாழ்ற வாழ்க்கை தனியா தெரியும். நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாரும் பாப்பா. கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாரும் பாப்பா, எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய சபைகளில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண எல்லாரும் நம்மள நல்லவன் நினைப்பான். சோத்திரம். நம்ம பிரசங்கத்தை கேட்கிறான். இல்ல இல்ல, வேற வழி இல்லை, செத்தா தூக்கி பதைக்கணும் அவனை. அதுக்கு ஒரு சபை வேணும். கர்த்தருக்கு சோத்திரம். கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு சபை வேணும். நான் சொல்லுவேன், டே நீ செத்தா நான் வரமாட்டேன் தூக்கி பதைக்க. நீ செத்தா முனிசிபாலிட்டிக்காரன் வருவேன், உன்னை தூக்கி பதைச்சிருவான். உன்னை கல்யாணம் முடிச்சு வைக்க நான் வர மாட்டேன். கோர்ட்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர், அவன் உன்னை கல்யாணம் முடிச்சு வைப்பான். அதுக்காக இங்க வராத. பரலோகத்துக்கு போகணுமா, என்கிட்ட வா, பரலோகத்துக்கு போகிற வழியை காண்பிக்கிறேன். பரலோகத்துக்கு போக ஒரே வழி இயேசு. இயேசுவை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் குப்பையுமாக எண்ணுகிறார்கள்.
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய சரீரங்களையும் பொருட்படுத்தாமல் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தை அவன் வச்சுக்கிற நினைக்கிறது அப்பா என்ன பக்குவம் பண்றாங்க. அதுக்குன்னே 1 மணி நேரத்துக்கு மேல கண்ணாடியில் நிக்கிறான், என்னென்னமோ பூசுனா, சோத்திரம் கோட்டை மாற்றான், டைய போடுறான், தலைக்கு டையி, முகரைக்கும் டையி. சோத்திரம். நான் சொல்லுவேன் சீக்கிரம் குருட்டு பயில போயிடுவேன், டை அடிக்காதமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே அலங்காரம் இந்த சரீரத்துக்கு, நாரி போன சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாரி போன சரீரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் தேவனை அறிந்திருந்தபடியினாலே தங்களுடைய சரீரங்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அறிந்தா தாயா ஒப்பு கொடுக்க முடியும். இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த மூலையில, எந்த சர்ச்சில், எந்த பிரச்சனை, சோத்திரம் மத விரோதிகளால் வந்தாலும் உடனே எனக்கு போன் வரும். உடனே நாங்கள் பறந்து போவோம். யார் வர்றா வரல, ஊழியக்காரன் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியப்படுத்துவேன். யாரும் வரலன்னு பார்க்க மாட்டேன். போயிடுவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போயிடுவேன் மினிஸ்டரை பார்க்க போயிடுவேன். MP, MLA, கவுன்சிலர், கார்பரேட்டர் இருந்தாலும் சரி, பில்டராக இருந்தாலும் சரி, நேரம் போய் பார்ப்பேன், பேசுவேன். கர்த்தர் எனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். 10 பேர் வரட்டும் சேர்ந்து போவோம் நினைக்கவே மாட்டேன். ஒரே ஒரு நாள் சொன்னேன், ஒரு பிரச்சனைக்கு ஆண்டு போகும்போது, போன ஜனவரி மாதம் ராத்திரி சோத்திரம் 2:30 மணி இருக்கும். கொண்டு போய் ஒரு ஊழியக்காரனை சோத்திரம் ஒரு 40 பேர் அடிச்சு சோத்திரம் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அதுங்க கேஸ் என்ன கேஸு? சோத்திரம் அந்த சிறு பிள்ளைகளை அந்த கேஸ் போக்சோ சட்டத்தில் 10 வருஷம். ஆனா அந்த தவறு பண்ணல எனக்கு தெரியும். ஆனா கொண்டு போய் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி 2:30 மணிக்கு கார் எடுத்துட்டு பறந்து போனேன். சோத்திரம். ஊழியக்காரன் அப்பன் அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் 3 பேர் தூக்கி காரில் போடுறான். அவன் அங்கே இருக்க 2 ஸ்டார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்தியில தான் சொன்னேன், அவன் காது கேட்கிற மாதிரி. எல்லாம் காரில் போட்டு நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு கவனி கொண்டு போனோம், கவனிச்சோம். சோத்திரம். அடுத்த நாள் போய் ASP பார்த்தேன். சோத்திரம் பேசினேன். உடனே அவர் சீனியருக்கு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணார். உடனே அந்த வேலை முடிஞ்சு. எவன் அடிச்சானோ அந்த 40 பேர் மேல FIR போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரையில எல்லா காரியத்திலையும் முன்னாடி நிக்க வைக்கிறார் கர்த்தர். ஆனா யார்கிட்ட 5 பைசா கை நீட்டு வாங்குறதில்ல. என்னை யாராவது பிரசங்கிக்க கூப்பிட்டா காணிக்க கொடுத்தா வாங்குவேன். என்னை யாராவது ஜெபிக்க கூப்பிட்டா அந்த இடத்துல எனக்கு காணிக்க கொடுத்தா வாங்குவேன். யாருக்கும் உதவி செய்ய போனா எவன் வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஐயா சின்ன காணிக்க எதுக்கு? காணிக்க இல்லடா, லஞ்சம், கொண்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நிறைய ஊழியக்காரனை பார்க்கிறேன், வாங்கிட்டு தோத்திரம் வந்துட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் எங்கே கொடுத்தாரு? ஸ்தோத்திரம். செய்யற உதவிக்கெல்லாம் வாங்குவது காணிக்கை கிடையாது. கர்த்தர் காணிக்கை கொடுத்தாருமா, அதுக்கு பேர் காணிக்கை கிடையாது. ஸ்தோத்திரம். அது பஞ்சாயத்துக்கு, கட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு கிடைக்கிற ஸ்தோத்திர கமிஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆள தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரங்களை இயேசுவுக்காக என்ன செய்வார்கள்? ஒப்பு கொடுப்பார்கள். ஒப்பு கொடு. சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜெயம் வர வேண்டும். உலகத்தில் ஜெயம், பிசாசின் மேல ஜெயம், ஸ்தோத்திரம், மரணத்தின் மேல ஜெயம், மாமிசத்தின் மேல ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மனுஷன் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். செத்து போன தெய்வம் அல்ல. இயேசு செத்து போன தெய்வம் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவின தேவன் உங்கள் நடுவிலே, நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் நடுவிலே உலாவின கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினி ஜுவாலையின் நடுவிலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்களுக்காக அக்கினி ஜுவாலையில இறங்கின தேவன் நம் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறாங்க. விசுவாசித்தா காண்பாய். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே உங்களோடு கூட எது வரைக்கும் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமே கிடையாது. சொல்றது விசுவாச ஊழியம் செய்யறேன். நான் விசுவாசி. என்னத்துல விசுவாச ஊழியம் செய்யறேன்?
கர்த்தருக்கு சோத்திரம். இருக்கிற இடத்துல உனக்கு கர்த்தர் கொடுக்க வைப்பார். எலியா கேரி தாற்றங்கரையில் போய் உட்கார்ந்து இருந்தார். அங்கே என்ன செஞ்சிச்சு? தட்டி பறிச்சு திங்கிற களவாணி காக்கா கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். எலியாவின் தேவன் உன்னுடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உயிரோடு இருக்கிறபடினால நிச்சயமா என்ன செய்வார்? இருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். நான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கத்தை வாங்குறேன். கர்த்தருக்கு சோத்திரம். எங்கேயும் போய் நான் விசுவாச ஊழியம் செய்யறேன், கஷ்டப்படுறேன், சோத்திரம், எனக்கு ஒரு நன்கொடை கொடுங்க. நாங்கள் சர்ச்சு கட்டுறோம், நீங்க நன்கொடை கொடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். முன்னாடி ராம்நாட்டில் இருக்கும்போது பார்ப்பேன், ஏடிஎம்காரன் மீட்டிங் வைக்கிறான்னா நாங்கள் என்ன செய்வோம்? நான் என் தோஸ்துலாம் சேர்ந்து ஒரு 40 பக்கம் நோட்டை வாங்குவோம். ஒரு பெரிய பெரிய ஆட்களுடைய டாக்டரு, அட்வொகேட்டு, இவங்க பேர்கள், பில்டரு, இப்படிப்பட்ட ஆட்களுடைய பேரை எழுதி சோத்திரம் 5001, 2001 இப்படி நாங்களாம் எழுதிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக போவோம். ஒவ்வொரு கடையாக போய் வசூல் பண்ணுவோம். வசூல் பண்ணி கொஞ்சம் சேரட்டுமேன்னு பார்க்க மாட்டான், அதுக்குள்ளேயும் தண்ணி அடிக்கணும் விடாம சோத்திரம். அடுத்து டிஎம்கே மீட்டிங் ஆரம்பிப்பான், அதுக்கு ஒரு 40 பக்கம் நோட்டை வாங்கிட்டு அதே மாதிரி எழுதிட்டு அந்த மீட்டிங்லையும் போய் நாங்கள் வசூல் பண்ணுவோம். எவன் நடத்துறானோ எல்லா கட்சியும் எங்களுக்கு சொந்தமான கட்சி தான். ஏன்னா எங்களுக்கு தண்ணி அடிக்கணும், எங்களுக்கு சோத்திரம் பணம் வேணும். பணம் கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வர சில்லறை வேணுமா? சில்லறை சோத்திரம். அந்த சில்லறை உன்னை காப்பாத்தாது. சோத்திரம். சேர்த்து வச்சிருக்க சொத்து உன்னை காப்பாத்தாது. கர்த்தருக்கு சோத்திரம். நீ படிச்ச படிப்பு உன்னை காப்பாற்றாது. நீ பெற்ற பட்டங்கள் உன்னை காப்பாற்றாது. உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்து ஒருவரே உன்னை காப்பாற்றி உன்னை வாழ வைக்கிற தெய்வம். அந்த இயேசுவை விசுவாசித்து இருக்கிறவர்கள் அதற்கேற்றபடி நடப்பார்கள், அதற்கேற்றபடி வாழுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையா விசுவாசிங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை இயேசுக்காக வாழுங்க, இயேசுநாதருக்காக வாழுங்க. அதுபோல மகிமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைங்க. மொத்த வாழ்க்கையெல்லாம் பிச்சைக்கார வாழ்க்கை. கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுநாதருக்காக வாழுங்க. எவனும் உங்களை பார்த்தாலும் பயப்படாத. கர்த்தருடைய மனுஷன் வருகிறார் என்று சொல்லணும். இதோ தேவனுடைய மனுஷன் வருகிறார், இதோ தேவனுடைய பரிசுத்தவான் வருகிறார் என்று நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அன்பு அடிக்கடி கேட்பாரு, உன் பொட்டாட்டி உனக்கு சாட்சி கொடுப்பாளா? உன் பிள்ளைகள் உனக்கு சாட்சி கொடுக்குமாடா? உடனே என் மனைவி சொல்லுவா, என் வீட்டுக்காரருக்கு எனக்கு நான் சாட்சி கொடுக்காம வேற யார் சாட்சி கொடுப்பா? உடனே என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு சாட்சி கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை பாஸ்டர், நீங்க இந்த மாநிலத்தில் எந்த மூலையில போய் கேட்டு பாருங்க, எங்க அப்பாவை விரட்டிட்டதுக்கு ஒருவனும் பிறக்கல. அப்படி இயேசுநாதர் எங்க அப்பாவை வாழ வைக்கல. கர்த்தருக்கு சோத்திரம். அவர் வாழ வைக்கிற தெய்வங்க, வாழ வைக்கிற தெய்வம். எங்க அப்பா எங்களை எல்லாம் பெத்து ரோட்ல போட்டுட்டு போனது மாதிரி செத்து போயிட்டாரு. இன்னைக்கு இயேசு எங்களே வாழ வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு எல்லாரும் சொன்னா போய் சோத்திரம், ஏதோ ஒரு கூட்டத்தில் வேதக்கார கூட்டத்தில் சேர்ந்துட்டான், அதுல சேர்ந்துட்டான், இதுல சேர்ந்துட்டாங்க, கேவலப்படுத்துறாங்க, குடும்ப பேரை கெடுக்கிறான், சோத்திரம் தகப்பன் பேரை கெடுக்கிறான், அண்ணா பேசுனாங்க. சோத்திரம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக சோத்திரம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நின்றுகிட்டு இருந்தேன். அப்பொழுது சிலர் சொன்னாங்க, உங்க அண்ணன் இருதய ஆபரேஷன் பண்ணி முடியாம படுத்திருக்கிறார், உங்க சித்தப்பா மகன், அவரை இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. உடனே என்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து அவரை பார்க்கறதுக்கு போனேன். அவர் அந்த ஈச்சரில் படுத்துக்கிட்டார். அப்போ அவர் சொல்ற, அவர் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் RSS தலைவராக இருக்கிறார், ஆடல் அரசன். அவர் சொல்றாரு, சோத்திரம், தம்பி நீங்க எந்த மதத்தில் போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன தம்பி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதுக்காக அண்ணன் தம்பி இல்லாம போயிருமா, ரத்த பாசம் இல்லாம போயிருமா? நான் போன் பண்ணேன்னா இந்தியாவில் எந்த வேலையா இருந்தாலும் நடக்கும் தம்பி, எதுவாக இருந்தாலும் அண்ணனுக்கு போன் பண்ணுங்க, நம்பர் எழுதிக்கிங்க. சோத்திரம். நான் செய்யற தம்பி உங்களுக்கு உதவியா இருக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னா என்னை பார்க்காம போயிடாதீங்க. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு சில இடங்கள்ல என்ன செய்யறேன், அவர் அந்த வார்த்தை சொன்னதுனால இதுக்குள்ள அவருடைய போட்டா இருக்கு. ஏதாவது போலீஸ் பிரச்சனை அதுன்னு வந்தா உடனே காட்டுவேன், அவங்க எனக்கு எங்க சர்ச்சுக்கு விரோதமா பேசுறாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. பாரு, என் அண்ணன் என் சித்தப்பா என்ன செய்யலாம், தமிழ்நாட்டுக்கே RSS தலைவர், போன் பண்ணவா
நான் போன் பண்ணா இப்ப எல்லாரையும் இன்னைக்கு நீ உள்ள வைக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். வேணாம் பாதர். உடனே என்ன எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன செய்வான், அந்த பக்கம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். கர்த்தருக்கு சோத்திரம். அவன் அப்ப கேட்பான், நீ எப்படி இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த? அப்படி வா வழிக்கு சோத்திரம். அதோட இயேசுவை பத்தி சொல்லிடுவேன். என்னை போல கேவலப்பட்டவன் உலகத்தில் ஒருவனுமே கிடையாது. அப்படிப்பட்ட என்னை இயேசு என்கிற ஒரு தெய்வம் என்னோடு பேசினார், என் பாவத்தை மன்னித்தார், என்னை வாழ வைத்திருக்கிறார். அவர்தான் உயிருள்ள உண்மையான தெய்வம் இயேசு. இயேசுவை தவிர வேறு தெய்வம் அந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அதோட சீனியர் போதும் போதும் நிறுத்திக்க சோத்திரம். நான் விட மாட்டேன். கண்ணமோடு உனக்காக நான் பிரேயர் பண்றேன். ஒரு பிரேயர் பண்ணிட்டு கேட்பேன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்பேன். ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க பிரேயர் பண்ணணும்னு, ஃபாதர் ரொம்ப அல்காவா இருக்கேன், ரொம்ப வெயிட் நீங்க ஃப்ரீயா இருக்க ஃபாதர், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். எங்க போனாலும் மந்திரியா இருந்தாலும், தந்திரியா இருந்தாலும், கமிஷனரா இருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும், எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லாம, எனக்கு கிடைச்ச சமயத்தை பயன்படுத்தாம நான் போனதே கிடையாது. சாகிற வரை போக மாட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். முழுசா விசுவாசிங்க, முழுசா உங்களை ஒப்பு கொடுங்க. உலகத்தின் காரியங்களை குப்பையை தூக்கி எறிங்க. ஆண்டவருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தில் நிறைவேறும். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாரும் அப்படி எழும்புவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுமுங்க, சீக்கிரம் எழுமுங்க. ஒரு நிமிஷம் எழும்பி ஆண்டு கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நாங்கள் எங்களோட சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் நாங்களும் நஷ்டமா விட்டு விடுறோம் ஐயா. நாங்கள் உண்மை அறிந்தவர்களாய் வாழணும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்தவர்களாய் வாழணும் ஆண்டவரே. நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஐயா. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு நம்முடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே சோதரம், 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 சோதரம். ஆண்டவருக்கு சோதரம். எல்லாம் வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. அமைதியா இருக்காதீங்க. ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக உயர்த்தப்படணும். அதற்கு உங்களை அர்ப்பணிங்கள், ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். எதை குறித்து கவலைப்படாத. இயேசு உயிரோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவை அறிந்தவர்கள் அதற்கு ஏற்றபடி நடப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம், 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 சோத்திரம். நல்ல தேவனே உங்க சோத்திரையா. இறங்குவீராக, இறங்குவீராக. விசுவாசத்தின் ஆவியினால நிரப்புகையா. விசுவாசத்தின் ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்பும். விசுவாசத்தின் ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்புகையா. அவிசுவாசங்கள் மாறட்டும், அவிசுவாசங்கள் மாறட்டும், அவநம்பிக்கைகள் மாறட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.